शैतान का इरफान पहले, अल्लाह का इरफान बाद में அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீ அல்லாஹ்வை அறிவதற்கு முன்னாடி ஷைத்தானை பத்தி அறியணும். ஏண்டாக்கா ஷைத்தானை அறிஞ்சாதான் அவனுடைய தீங்குல இருந்து, அவனுடைய சூழ்ச்சிகளில் இருந்து நீ தப்பிக்க முடியும். அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து நீ தப்பித்தால்தான் அல்லாஹ்வுடைய வழியில செல்ல முடியும். இப்ப நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியில் நடத்துவாயாக, எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இப்ப நேரான வழியில் அல்லாஹ் எங்களை நடத்துவேன்னு கேட்கும் போது அதே நேரான வழியில் தான் ஷைத்தானும் உட்கார்ந்துருக்கான். ஸிராத்தல் முஸ்தகீம் அவன் சொல்றான். அங்கே அல்லாஹ் இடத்துல அவன் கேட்கணும்னா, யா அல்லாஹ் நீ இந்த ஆதமுடைய பிச்சலங்கள் நேரான வழியில செல்லும் போது அந்த வழியில நான் உட்கார்றதுக்கு எனக்கு அனுமதி அறி, நான் அவர்களை அந்த நேரான வழியில உட்கார்ந்து கொண்டு அவர்கள் வழி எடுப்பேன் அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ்வுத்தால அவனுக்கு அந்த ஸிராத்தல் முஸ்தகீம்ல உட்கார்றதுக்கு அனுமதி வச்சுட்டான். இப்ப எந்த ஸிராத்தல் முஸ்தகீமை நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கிறோமோ அந்த ஸிராத்தல் முஸ்தகீம்ல தான் ஷைத்தான் உட்கார்ந்துருக்கான் நம்மள வழி எடுக்கிறதுக்கு. இப்ப நீங்க யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை நடத்துவாயாக அல்லது நேரான வழியை எனக்கு காட்டுவாயாக அப்படின்னு போகும்போது அல்லாஹ் நேரான வழியில உங்களுக்கு காட்டுறான், நமக்கு காட்டுறான். நம்ம நேரான வழியில போய் கொண்டிருக்கும் போது யாரை சந்திப்போம்? ஷைத்தானை சந்திப்போம். ஏன்னா அவனுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு, ஆனா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிப்பது என்பதை நம்ம அறியணும். ஏன்னா அவனுக்கு எல்லாம் அனுமதி அனுப்பிச்சிட்டான். ஏன்னா இந்த ஆதம்னாலதான் நான் கேட்டேன், அதனால இந்த ஆதமுடைய பிச்சனை நான் வழி எடுப்பேன், இவர்கள் நரகத்துல கொண்டு நிரப்புவேன் இந்த அனுமதி கேட்டான். அல்லாஹ் கொடுத்துட்டான். அது கயாமத்து வரைக்கும் எனக்கு இந்த வேலையை செய்ய அனுமதி கொடு, ஹயாத்தை கொடு, கொடுத்துட்டான். பாருங்க, தீயதை கேட்கிறான், அல்லாஹ் கொடுக்கிறான். மனிதர்களும் தீயதை கேட்கிறான், அல்லாஹ் மனிதனை பத்தி சொல்றான். நீங்கள் மனிதர்கள் தீயதையும் கேட்கிறார்கள் அறியாமல், ஆனா அல்லாஹ் கொடுப்பதில்லை, காப்பாற்றுறான். ஷைத்தான் தீயதை கேட்டான், கொடுத்துட்டான். கேட்பதின் பேரில் கொடுப்பவன் இல்லைங்கிற பேச்சு அவன் கிடையாது. நாரணிவாவோட பாடுறாரு, இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை. எதை கேட்டான் கொடுப்பான், நீ தீயதை கேட்டான் கொடுத்துருவான். ஏன்னா நீ அனுபவி, நீந்தனை கேட்ட அந்த தீயதை கேட்டான் சைத்தான், கொடுத்துட்டான். ஏன்னா நம்மளுக்கு பூரா வழி எடுக்கணும், மனிதனுக்கு பூரா வழி எடுக்கணும், நரகத்துக்கு நிரப்பணும். கேட்பதின் பேரில் கொடுப்போம் என்ற சிபத்தின் அடிப்படையில் கேட்பதை கொடுத்துட்டான். இப்ப அல்லாஹ் நம்ம வழி எடுக்கணும்னு அவனுக்கு அனுமதி கொடுத்துட்டான். இது எப்படி நீதி ஆகும்போது? நீதி ஆகுமா? நேரான பாதையில போய் கொண்டிருக்கும் போது சைத்தானை கொண்டாந்து வைக்கிறான். இப்ப நீ நேரான பாதையில போற போது நீ அதில் நேரான பாதையில நீ இஸ்திகாமத்தா இருக்கிறியா? இப்ப ஒரே ஒரு நேரான பாதை மட்டும் இருந்தாக்கா சோதனை என்பது கிடையாது. இப்போ பரீட்சை வருது, பரீட்சையில ஒரு கேள்வி கேட்கறாங்க, கீழே வந்துகிட்டு உனக்கு போட்டிருக்கோம் பதில், ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க 4 கொடுத்துட்டு இதுல எது சரியான பதில் போடுண்டு. அதுல 1 சரியான பதிலா இருக்கும், 3 தவறான பதிலா இருக்கும். இப்ப நீ என்ன பண்ணணும், படிச்சு அறிஞ்சு இதுல இந்த கேள்விக்கு எது சரியான பதில்னு போடணும். நீ ஏன் அது ஒரு சரியான பதில் மட்டும் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் அப்படி போட்டுருவேன்னு, ஏன் தவறான பதிலையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அப்ப டெஸ்டிங்கே தேவையில்லை, சோதனையே தேவையில்லை. சோதனை உலகம் சோதிப்பதற்காக தான் உங்களை அல்லாஹ் இங்கே அனுப்பியிருக்கிறான், படைச்சிருக்கிறான். அது நீங்கள் உங்களில் எவர் அழகான ஆமால்கள் செய்வது யார் என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக உங்களை இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றேன். அதாவது உங்களை சோதித்து அறிவதற்காக. நல்ல செயல் செய்பவர் யார், அதை சோதித்து அறிவதற்காக உங்களை நான் படைத்திருக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது பல தர்ஜுமாக்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இப்ப அது பக்கம்லாம் போனாக்க ரொம்ப விரிவா போயிடும். அப்ப என்ன அல்லாவுக்கு தெரியாதா, உங்களை சோதிச்சுதான் தெரிஞ்சுக்கிறணுமா, இது நல்லவரா கெட்டவரா, இது நல்ல அமல் செய்வரா தீய அமல் செய்வாரா என்பது அல்லாஹ் சோதிச்சுதான் தெரிஞ்சுக்கணுமா? எல்லாம் அறிந்தவனாச்சே, முக்காலத்தையும் உணர்ந்தவனாச்சே. இதையும் கேட்கிறாங்க, எல்லாம் நாளையும் எல்லாம் நேர்வழி கொடுக்க வேண்டியதுன்னு. அதான்ப்பா, எல்லாம் நேர்வழி கொடுத்தா அப்ப டெஸ்டிங் எதுக்கு, சொர்க்க நரகம் எது இருக்கு? இப்போ எல்லாத்தையும் நேர்வழி கெட்டதே படைக்கல,
இப்ப ஹலாலான விஷயங்கள் ஹராமான விஷயங்கள் இருக்கு. வெறும் ஹலாலான விஷயங்களே படைச்சுட்டான், ஹராமான விஷயங்களே படைக்கவே இல்லைங்கும் போது நீங்க ஹலாலுக்குன்னு செய்ய முடியும், ஹராம நீங்க செய்யவே முடியாத. அப்ப டெஸ்டிங் என்னத்துக்கு, சோதனை எதுக்கு? சொர்க்கம் நரகம் கேள்வி பதில் படைப்புதான் படைச்சு வச்சிருக்காங்க. யார? மலாய்க்கு. மலாய்க்கு அந்த மலாய்க்கு. இப்ப இந்த இபாதத்துல இது ஒண்ணு சேரும். இப்ப நம்மளை படிச்சதுல நீங்க கேட்ட கேள்வி நடக்காது. அதாவது இந்த சிறப்புக்குரிய அம்சம் இந்த மனிதனிடத்துல இருக்கு, ஜின்ன இடத்துல இருக்கு. இது மலாய்க்கு இடத்துல இல்ல. ஏன்னா மலாய்க்கு மாதிரி இடத்துல நீ சொன்ன மாதிரி ஒரே நேர்வழி அவர்களுக்கு. இது நல்லது கெட்டது இதுல நீங்க தேர்ந்தெடுத்து நல்லதை நடங்க உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், தீயது நடந்தேன்னா நீங்க நரகத்துக்கு போவீங்கன்னா நான் மலாய்க்கு மகள் கிடையாது. நம்மள மாதிரி அவங்களுக்கு இச்சைகள் கிடையாது, பசி தாகம் அதெல்லாம் கிடையாது, மனைவி மக்களும் கிடையாது, சம்பாதிக்க வேண்டும் என்ற பிரச்சனையும் கிடையாது, இப்படி ஹராம் ஹலால்ங்கிற பிரச்சனையும் கிடையாது, எந்த வித சோதனையும் இல்லை. அப்படி ஒரு படைப்பு நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட், அது இருக்கு. அப்ப அந்த மாதிரி பாதத்துல நடந்துகிட்டு இருக்கு, அந்த மாதிரி பாதத்துல ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப மற்ற ஜீவராசிகளுக்கும் அந்த மாதிரி ஒரு வரமுறை எல்லாம் வகுத்து கொடுத்துட்டான், அதுபடி அது நடந்துகிட்டு இருக்கு. அது தாவர இனமோ இல்ல மிருக இனமோ ஹைவானாத்து நபாத்தாத்து ஜமாத்தாத்துன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு வர்க்கமும் அந்த வகுத்து கொடுத்தபடி நடக்குது. வேற வழி அது கிடையாது. இரண்டு வழின்னு காமிச்சு இதுல நீங்க நல்லது தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற ஒரு முறை வந்து நமக்கு தான், மனிதனத்துக்கு தான். அல்ல எல்லாத்தையும் அல்ல அதுன்னு சொல்றான். நான் உங்களை ஒரே சமுதாயமா கூட நான் ஆக்கியிருப்பேன் நாடு இருந்தால். ஆனால் அப்படி ஆக்க நாடல. என்ன நீங்களா விரும்பி என் வழியில வரணும். அல்லாவே ஆக்கிடுவான் ஒரே நிமிஷத்துல, எல்லாத்தையும் பூமியில ஆக்கிடுவான். அது அவனுக்கு என்ன பெரிய காரியமா? எல்லாத்தையும் சொர்க்கமாக்கி ஆக்கிடுவான், எல்லாத்தையும் வழிமார்கள் ஆக்கிடுவான். அவனுக்கு முடியாத காரியம் எதுவுமே. இப்ப இது ரெண்டுமே அல்லாவே தவறான போற பாதையும் நேரான போற பாதையும். நல்லதே கெட்டது எல்லாம் படைக்கிறான். இது நல்லது இது கெட்டது என்று நபிமார்கள் மூலியமாக வேதங்களின் மூலியமாக அல்ல அறிவிச்சுட்டான். மனிதனுக்கு இது அறியக்கூடிய அறிவையும் கொடுத்துட்டான். இனிமேல் நம்ம மனிதன் என்ன பண்ணணும்? இது செய்தால் நமக்கு நன்மை, இது செய்தால் இது தீமை, இது செய்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், இது செய்தால் நம்ம நரகத்துல போட்டுருவான் அப்படின்னா நமக்கு தெரியுது. அது தெரியக்கூடிய அறிவை கொடுத்த, அறிவை கொடுக்காம இருந்தா நீ கேட்கிற கேள்வி. ஆனா இங்க அறிவை கொடுத்துருக்கான். ரெண்டாவது உலக விஷயங்கள்ல இப்ப நீ ஒரு வியாபாரம் பண்ற, ஒரு பழ வியாபாரம் பண்றேன்னு வச்சுக்கோ. பழ வியாபாரம் பண்ற அல்லது பழம் வாங்க போற. பழம் வாங்க போகும்போது நீ அந்த ஒரு கூட நிறைய பழம் இருக்கு, நீ அதுல எந்த பழத்தை தேர்ந்தெடுப்ப? நல்லதா பார்த்து ஏன் தேர்ந்தெடுக்கிற? அறிவு இருக்கு உனக்கு. இது அழுகுன பழம், இது நல்ல பழம், இது பழமா இருக்கும், இது இப்படி இருக்குன்னு. அப்ப ஒரு பழம் வாங்கும் போதே நீ நல்லதா கெட்டதான்னு பார்த்து தேர்ந்தெடுக்கிறிய 2 ரூபா பழத்துக்கு. அப்ப நீ ஏன் இந்த அல்லாஹ் சொன்ன ஆமால்கள்ல எது நல்லது எது கெட்டது, எது நமக்கு பிரயோஜனம் தரக்கூடியது, எது நமக்கு நஷ்டத்தை தரக்கூடியதுன்னு ஏன் நீ சிந்திக்க மாட்டேங்கிற? 2 ரூபாய்க்கு பழம் வாங்கும்போது மட்டும் சிந்திக்கிற. இதுல மட்டும் ஏன் அல்லாஹ் எங்களை நேர்வழியிலேயே படுத்திடக்கூடாதா? ஏன் நீ அந்த இந்த பழம் வாங்கும்போது மட்டும் அந்த இது கேட்கலையா? சிந்திக்கிறியா? இது அழி இருக்கே, இது சாப்பிட்டா நல்லா இருக்காதே, இது பழமா இருக்குப்பா, இது நல்லா இனிப்பா இருக்குப்பா, இதை கொடுப்பா அப்படின்னு கேட்டு வாங்குறியே. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலயும் அதே மாதிரி நீ சிந்தனை செலுத்து. இந்த சரக்கு வாங்கும் போது அப்படித்தான் நீ இது பண்ற. மற்ற எதை நீ தேர்ந்தெடுத்தாலும் ஒரு பெண்ணை பார்க்க போறீங்க, நல்ல பெண்ணா, எப்படி நல்ல குணமுள்ள பெண்ணா, சாலையான பெண்ணா, தீன்தாரியா, இப்படிலாம் பாக்குறோம். ஒரு மாப்பிள்ளையை பார்க்கும்போது அதையும் பாக்குறோம். நல்லவரா அந்த மாப்பிள்ளை, அதுல கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கா, இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், கேட்கிறோம். இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது சிந்திச்சு நல்லது தேர்ந்தெடுக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல நல்லது கெட்டது, நல்ல வழி கெட்ட வழின்னு அல்ல ரெண்டையும் படைச்சிருக்கிறான். அது ஏன் படைச்சாங்கிற கேள்வி இங்க கிடையாது. ஏன் படைச்சான்னு சொன்னாக்கா, படைச்சாக்கா சோதனையில வெற்றி பெற முடியும். நல்லது கெட்டது இருந்தாங்க பாவா, நம்ம நல்லது தேர்ந்தெடுக்கிறதா கெட்டது தேர்ந்தெடுக்கிறதா, யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்ற ஒரு முடிவு ஏற்படும். வெறும் நல்லதையே படைச்சிட்டாக்கா நீங்க அதைத்தான் செய்ய முடியும். கெட்டது இல்லையே, அப்புறம் நல்லவர் தீயவருங்கிற பேச்சுக்கு இடம் இல்லையே, அப்புறம் சொர்க்கம் நரகங்கிற பேச்சுக்கு இடம் இல்லையே, கேள்வி பதில்ங்கிற தண்டனை இதெல்லாம் இடமே இல்லையே. சோதனை உலகம், இது சோதிக்கப்படுற உலகம். சோதனை வரும்போது நல்லது கெட்டது வரும், சரி தவறு வரும். எக்ஸாம்ல அதான் இப்ப உங்களுக்கு பரீட்சையில உள்ள ஒரு உதாரணத்தை சொன்னல, பரீட்சை எதுக்கு வைக்கிறாங்க? படிச்சு கொடுத்துட்டு பரீட்சை எதுக்கு வைக்கிறாங்க? நீங்க 2 நாள் படிச்சது சரியா படிச்சிருக்கீங்களா?
பதில சரியா எழுதுறீங்களா? இந்த பச்சாத நீங்க சரியா எழுதுனா பாஸ், தவறா எழுதுனா ஃபெயில் அப்படிங்கிறாங்களே. அப்போ சரியா இவ்வளவு நாள் படிச்சது சரியா ஒரு டெஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. அந்த பரீட்சையில வந்துட்டு ஏன் எல்லாரும் சரியான பதிலே கொடுத்துட்டா நல்லா இருக்குமே, நாங்க எப்படி எழுதுனா அப்ப பரீட்சை இருக்கு. அப்ப அல்ல எல்லாம் ஹலாலான விஷயங்களே படிச்சுட்டான். இப்ப என்ன ஆடு சாப்பிடலாம், கோழி சாப்பிடலாம், பண்டி சாப்பிடக்கூடாது, சிங்கத்தை சாப்பிடக்கூடாது, புளி சாப்பிடக்கூடாது. ஏன் வெறும் சாப்பிடக்கூடியது ஹலாலானது படிச்சுட்டு ஹராமானதான் படைக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னாக்கா அப்ப சோதனை எங்க இருக்கு? இங்கிட்ட ஆடையும் படிச்சுட்டு இந்த பன்றியும் படிச்சுட்டு இதை ஹலாலுப்பா இதை ஹராமுப்பாண்டாக்கா நீங்க இது ரெண்டுலயும் நீங்க இதை தேர்ந்தெடுக்கணும், ஹலாலை தேர்ந்தெடுக்கணும்னு கட்டளையும் ஹராம தேர்ந்தெடுக்காதீங்க, அதுக்கு உங்க தீமை பயக்கும் அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? அறிவையும் கொடுத்துருக்கிறான், சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்துருக்கிறான். அவனிடம் வந்து தூதர்களும் வேதங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வேற வழியில அவனே கொண்டு செலுத்தி விட்டானே. வழி காட்டக்கூடிய நன்மை எதுக்கு, வேதங்கள் எதுக்கு, அப்புறம் நல்லது கெட்டது பாகுபாடு எதுக்கு? தேவையில்லை. அதனால அல்லாஹ்வின் நாட்டப்படிதானே நாம தவறு செய்கிறோம் என்பது அந்த சப்ஜெக்ட் போகக்கூடாது, அது வேற சப்ஜெக்ட். அப்ப இங்க நம்ம பேசிக்கொண்டிருப்பது என்ன விஷயம் என்றால் அல்லாஹ்வே அறிவதுதான். இப்ப அல்லாஹ்வே அறிவது எப்படி அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது அதுக்கு அல்லாஹ் தால வழிகாட்டான். அது நம்ம முதல்ல உங்களுக்கு சொன்னல, அல்லாஹ்வே அறிந்தவர்களிடம் சென்று கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ்வே அறிந்தவர்களும் இருக்கிறார்கள் என்பது இந்த குர்ஆன் வசனம் மூலமா தெரியுது. அர்-ரஹ்மானு ஃபஸ்ஸலு பி கபீராங்கிற ஆயத்தை வச்சு பார்க்கும்போது அல்லாஹ்வை இந்த ரஹ்மானை அறிந்தவர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க, அவுலியாக்கள் இருக்காங்க, அது எல்லா காலத்திலும் இருக்காங்க. எல்லா காலத்திலும் இருந்தாங்கன்னா இந்த ஆயத்துக்கு அமல் செய்ய முடியும். அவுலியாக்கள் அந்த காலத்துல இருந்தாங்க, இப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, சில விளக்கங்கள் சொல்றாங்க, என்ன அவுலியாக்கள் அந்த காலத்துல இருந்தாங்க, இப்ப அவுலியாக்கள் இப்பெல்லாம் நல்லவங்க, இப்ப கூணுமா சாதியத்தின் அப்படின்னு நல்லா ஒரு ஆயத்து சொல்றான். அதாவது உண்மையாளருடன் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். இப்போ சில பேர் என்ன சொன்னாங்க, உண்மையாளர் இவர் உண்மையாளர் தானா, எப்படி நாம எப்படி அறிந்து கொள்வது? அவர் உள்ளத்தில இருக்கும் உண்மையும் பொய்யும். வெளி வேஷத்தை வச்சு இவர் உண்மையாளர்னு சொல்ல முடியுமா? பெரிய தாடி வச்சிருக்காரு, ஜிப்பா வச்சிருக்காரு, தொப்பி போட்டிருக்காரு, தலப்பா கட்டிருக்கார், 5 வேளை தொழுகிறார், குர்ஆன் ஓதுறார், நல்ல அமல்கள் செய்கிறார், இதை வச்சு ஒருத்தரை நல்லவர்ந்து நம்ம தீர்மானிக்க முடியுமா? ஒரு உண்மையாளர் தானா என்று நாம் எடை போட முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. அதனால அப்படி நம்ம போய் இவர் உண்மையாளர் தான் சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நம்ம பையத்து வாங்கி ஷேக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம இனிமெல்லாம் வாங்க முடியாது. அப்படி உண்மையாளர் தான் யாரும் அப்படி நம்ம வெளிரங்கத்தை வச்சு எடை போட முடியாது, நம்ம தீர்மானிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இது தவறான விஷயம். ஏண்டாக்கா அல்லாஹ்வே சொல்றான், கூனு மா சாதிகீன், நீங்கள் உண்மையாளர் சேர்ந்து கொள்ளுங்கள். அந்த கட்டளை இப்போது உண்டுல்ல, நமக்கு உண்டுல்ல. அப்ப நாமும் உண்மையாளர் சேர்ந்து கொள்ளணும்னா அப்ப உண்மையாளர்கள் இப்போது உண்டு, எல்லா காலங்களிலும் உண்மையாளர்கள் உண்டு. அந்த உண்மையாளர்கள் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொள்ள முடிஞ்சாங்கன்னா கட்டளையிடுவான். உண்மையாளர்களை என்னை தவிர யாரும் தெரிந்து கொள்ள முடியாதுன்னு அல்லாஹ் சொன்னானே, இந்த கட்டளையே வந்திருக்காது. நீங்கள் உண்மையாளர்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கட்டளையிடும் போது உண்மையாளர்கள் எல்லா காலங்களிலும் உண்டு. அந்த உண்மையாளர்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி அந்த உண்மையாளர்கள் நாம் தெரிந்து கொண்டால்தான் அவர்களும் சேர்ந்து கொள்ள முடியும். இந்த ஆயத்துப்படி நம்ம அமல் செய்ய முடியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அது உண்மை அவர் உள்ளத்தில் உள்ளதுல அது எப்படி நாம தெரிஞ்சுக்க முடியும்? அது அல்லாஹ் ஒரு நாள் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அல்லாஹ் ஒரு நாள் தான் உள்ளத்துல தெரிஞ்சுக்க முடியும். சில அறிவுரையும் அல்லாஹ் வெளியே காட்டுறான். இது உண்மையாளர், நமக்கு புத்தி, நமக்கு அறிவெல்லாம் கொடுத்துருக்கான். அவருடைய செயல்களை வச்சு இதுகளை வச்சு ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி முழுமையா நம்ம தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஒரு நல்லவர் ஒரு கெட்டவர் தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாதா? நம்ம சாதாரண ஒரு கடைக்கு வேலை சேர்க்கும் போத அந்த வேலைக்காரனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நல்ல பழகணும் ஒண்ணு சரி நல்லதான் கெட்டவன் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளையும் நண்பர்களையும் தெரிஞ்சுக்கிறோம். 4 நாள் பழகணும் தெரிஞ்சுக்கிறோம். நல்லவர் கெட்டவர்னு சொல்லிட்டு நண்பராக்கிக்கிறோம், இல்லை நிராகரிச்சிடறோம் கெட்டவங்க இருந்தா.
இப்படி சாதாரணமா ஒரு மனிதர்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கும்போது இது முடியவே முடியாது, நல்லவர்களே கிடையாது, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம அமல் செய்ய போக வேண்டியதான், யாருடையும் பையத்து வாங்க தேவையில்லை, முயது வாங்க தேவையில்லை, அதெல்லாம் கிடையாது, அது இஸ்லாத்துல இல்லை. எப்படி பையத்து இஸ்லாத்துல இல்லையா? பையத்தை பத்தி குர்ஆன்ல பல வசனங்கள் இருக்கு. அது ரசூலுல்லாஹ்ட்ட பையத்து வாங்கினதை பத்தி சொன்னா ரசூலுல்லாஹ்க்கு தான் அது விசேஷமான சட்டம் சொல்றாங்க. அது எப்படி ரசூலுல்லாஹ் மட்டும் ரசூலுல்லாஹ் பின்பற்றி நடப்பதுன்னு உம்மத்துக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் பையத்து வாங்கினாங்க, அது ரசூலுல்லாஹ்க்கு சஹாபாக்களுக்கு மட்டும்தான், நமக்கு கிடையாது அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. அப்படின்றாக்க அப்ப எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட முடியுங்க. இது ரசூல் தொழு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் மட்டும் தான் சொல்லுவாங்க, நம்ம தொழு தேவையில்லை. என்னுடைய வழிமுறையை பின்பற்றுன்னு சொன்னாங்க. வாத்தியுல்லா வாத்தி ரசூல், அல்லாவையும் பின்பற்றுங்க, ரசூலையும் பின்பற்றுங்கள். அப்ப ரசூலை பின்பற்றி சஹாபாக்களை பின்பற்றி அந்த பையத்து வாங்குறது சரி இப்படி கூடும். அது குர்ஆன்லயே ஹதீஸ்லயே பல ஆதாரங்கள் இருக்கு. அது இல்ல ரசூலுல்லாஹ்க்கு விசேஷமான சட்டம், அது நமக்கு கிடையாது. என்ன அது அப்படி சொல்லலையே, ரசூலுல்லாஹ்க்கு விசேஷமான சட்டங்கள் இருக்கு. ஆனா இந்த பையத்து விஷயத்த நீங்க ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான், சஹாபாக்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு கிடையாதுங்கிற இது கிடையாது. இப்ப கூட ஒரு காபிரானவர் இஸ்லாத்துல வராருன்னு சொன்னாக்கா அவர் ஒரு ஆலிம் இடத்துல போய் ஒருத்தர் ஒரு மோமின் இடத்துல போய் அவர் பையத்தாகணும். எப்படி இந்த மாதிரி நான் இஸ்லாத்துல வரேன் அப்படின்னு சொல்லி கலிமா சொல்லி, அதுவும் பையத்து தான், இஸ்லாமிய பையத்து. நான் இனிமேல் இணை வைக்க மாட்டேன், ஒரே இறைவனை அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொள்கிறேன், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அல்லாஹ்வுடைய தூதாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு பையத்து, அதுவும் பையத்து தான். இப்படி சொல்றதுதான் பையத்து. பையத்து தான் இவங்க என்னமோ புலிசிங்க கரடி அப்படி பேய் பிசாசு எல்லாம் கிடையாது. பையத்து என்றால் இப்படித்தான், நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையை ஒருத்தர் இடத்துல வாக்குறுதி, நான் இனிமேல் இப்படி நடப்பேன், இந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவரிடத்துல ஒரு உறுதி பிரமாணம் செய்வது, இதுதான் பையத்து. பையத்துன்னா ஒன்னும் குபுரு இவங்க சொல்ற மாதிரி ஒரு பிதா எதுவுமே கிடையாது, தவறான வழியே கிடையாது, ஒரு நல்ல வழி. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்கள், சஹாபாக்கள் வலிமை காட்டினார்கள். குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் பல ஆதாரங்கள் உண்டு. நீங்க அதை பிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் நமக்கு இல்லை. இந்த காலத்துல போலி ஷேக்குமார்கள் இருக்காங்க, போலி ஷேக்குமார்கள் இருக்குதான் செய்யறாங்க, எல்லா காலத்துல இருக்காங்க. போலி நபிமார்களே இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல நபின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தான். போலிகள் எப்பவுமே உண்டு. அது போலிகள் இருப்பதனால எல்லாரும் அந்த கொள்கையை வேண்டாம்னு சொல்றதா? போலி ஷேக்குமார்கள் இருப்பதனால ஷேக்கே வேண்டாம் அப்படி சொன்னா அது எப்படி சரியாகும்? போலி ஷேக்குமார்கள் அவங்களே நிராகரிங்க, அவங்கள புறக்கணிங்க. நல்லவர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த நல்லவர்களுக்கு நீங்க பயத்தாவுங்க. நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா அறிவு கொடுத்துருக்கான், குர்ஆனுடைய இது இருக்கு, ஹதீஸ் இருக்கு. அந்த அடிப்படையில் அவங்கள பாருங்க, அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய பிரசவங்கள் எப்படி இருக்கு பாருங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு இருந்தா நீங்க அவங்களோட பையத்தாயி அவங்க அல்லாஹ்வுடைய இர்ஃபான் அடையலாமே. அதையும் தடை போடணும். அல்லாஹ்வுடைய இர்ஃபானுக்கு தானே அல்லாஹ் நமக்கு படைச்சிருக்கிறான். என்ன சொல்றது? இன்னும் மட்டும் அதானே கேட்டோம். மக்சதே ஜிந்தகி என்ன என்றால் அல்லாஹ்வை அறிவது தான். அந்த அடிப்படையில் அவனை வணங்க வேண்டும். அல்லாஹ்வை அறிய அவனை வணங்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும். அது சஹாபாவுக்கு வந்தது. அந்த மாதிரி சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அருளப்பட்டது, இருந்தது. அல்லாஹ் அதை சொல்றான், அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹ்தான் ரப்பு என்று நீங்கள் அறியும் வரை அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருங்கள். ஒரு ஆயத்து இருக்கு. அல்லாஹ்வை அல்லாஹ்தான் ரப்பு, அல்லாஹ்தான் உங்களுடைய இறைவன் என்று நீங்கள் அறியும் வரை அவனை வணங்கி கொண்டே இருங்கள். இங்கேயும் அறிவத்தை சொல்றான். இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? அல்லாஹ்வை அறியும் வரை வணங்கி கொண்டிருங்கள். அப்ப அறிந்த பிறகு வணங்கத்தை விட்டுருந்தா அப்படி இல்ல அர்த்தம். அதுதான் பாருங்க, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. அறிவு இபாதத்தே அறிவின் அடிப்படையில தான் இருக்கு. அல்லாஹ்வை நீங்கள் உங்களுடைய ரப்பு என்று அறியும் வரை அவனை வணங்கி கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன? அறிய முடியாது இல்ல, முழுமையா அடைய முடியாதுங்கிறது ஒரு கருத்து. இப்ப நீங்க அல்லாஹ்வே ஒண்ணுமே அறியாம இருந்தீங்க, இப்ப கொஞ்சம் அறியறீங்க, இல்ல ஓரளவு அறிஞ்சுக்கிட்டீங்க. அறிஞ்ச அப்புறம் நான் சரி அல்லாஹ்வே முழுமையா அறிய முடியாது என்பது ஒரு கருத்து. அதுவும் ஏற்றுக்கொள்ள அதனால கடைசி வரைக்கும் வணங்கிக்கிட்டே இருக்கணும், வேலையை போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க சொல்ற கருத்தும் சரிதான். இருந்தாலும் இப்போ ஒரு சர்க்கார் அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. இப்ப உங்க கையில ஒரு பொருள் கொடுங்க, இப்ப தங்க மாதிரி கலர்ல இருக்கு. அது இப்ப கவரிங்கும் வருது, தங்க நகையும் வருது, எவ்வளவு வருது பார்த்து தங்கமா இருக்கு. இந்தாங்க இப்ராஹிம் பாய், நீங்க இத தங்கன்னு தெரியற வரைக்கும் பத்திரமா வைங்க அப்படின்னு சொல்றேன். தங்கண்டு பத்திரமா வைங்க. நீங்க என்ன வைங்க, அதை பத்திரமா
வைப்பீங்க. ஒரு காலத்துல உரசி பார்த்தீங்களா இல்ல யார்ட்டையும் காமிச்சீங்களா தெரிஞ்சவங்கள்ட்ட காட்டணும் தங்கன்னு உங்களுக்கு உறுதியாகி போச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? யாரு கொடுத்தாங்களோ அவங்க போய் கேட்கணும். இல்ல பாவா, நான் ஒரு பொருளை கொடுத்து இது தங்கம் நீங்கள் அறிந்து கொள்ளும் வரை இது தங்கம் தான் அப்படின்னு தெரிந்து கொள்வது பத்திரமா வைங்க அப்படிங்கிறேன். தங்கம் தெரிஞ்சு போச்சு. இப்ப தங்கம் நீங்க கொஞ்ச நாள் பண்ண தங்கம் தான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உரசி பார்த்து தெரிஞ்சீங்களா? எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப அந்த பொருளை எப்படி வைப்பீங்க? முத இருந்ததோட அதிகமாக பாதுகாப்பு கொடுப்பீங்க. முதல் தங்கம் தெரியாது, சந்தேகத்தின் பேர்லதான் இருந்துச்சு. தங்கமா கவரிங்கன்னு தெரியாம இருந்தது. அப்பவும் நீங்க பாதுகாப்பா வைங்க நான் சொன்னதுனால நீங்க பாதுகாப்பான பீரோல பூட்டி வச்சிருந்தீங்க. இப்ப நீங்க உரைச்சி பாக்குறீங்க, இல்ல தெரிஞ்சவர்கிட்ட காட்டுறீங்க. காட்டுன்னா அவர் சொன்னாரு தங்கம் தாங்க, சந்தேகம் இல்லைங்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன இன்னொரு கூட்டம் வாங்கி போடுவீங்க. அப்ப தங்கம் தான் அந்த பொருள் உறுதிப்பட்டவுடன், நீங்க அறிந்து கொண்டவுடன் அதுக்கு மேலும் பாதுகாப்பு அளிப்பீங்க. திருடுங்க போயிருமோ, என்ன வள உயர்ந்த பொருள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பு என்று நீங்கள் அறியும் வரை வணங்கி கொண்டே இருங்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். இப்ப நீங்க அறியாம வணங்கிட்டு இருக்கீங்க, ஓரளவு அறிஞ்சு வரீங்க. அல்லாஹ் தான் ரப்புன்னு உங்களுக்கு ஓரளவு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில நீங்க ஷேகுமார்களுடைய தொடர்புல அல்லாஹ் தான் நம்முடைய ரப்பு, அல்லாஹ் தான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அப்படின்னு ஒரு உறுதி வந்துருச்சு. உறுதி வந்து அப்புறம் நான் அதிகமா வணங்குவீங்களா இல்ல விட்டுருவீங்களா? அதிகமா வணங்குவீங்க. அதிகமா பாதுகாப்பு எப்படி தங்கம் அறிந்த உடனே அந்த பொருளுக்கு அதிகமா பாதுகாப்பு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அல்லாஹ் தான் நம்முடைய இறைவன், அல்லாஹ் தான் நமக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வேற யாருமே இல்லை, வேற யாருக்கும் அந்த ஆற்றல் கிடையாது. அல்லாஹ் ஒருவனுக்கு தான் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. அவன் தான் இலா, அனைத்து படைப்புகளுக்கும் அவன் தான் ரப்பு. நம்முடைய ரப்பு அவன் தான். நமக்கு ரிஸ்க் அளிப்பவன் அவன் தான், நம்மளுடைய ஹயாத்தாக்குவன் அவன் தான், நம்மளை மரணிக்கு செய்வன் அவன் தான், எல்லாத்துக்கும் அதிபதி அவன் தான். அவன் தான் இலா, அவன் தான் ரப்பு என்று உறுதிப்பட்ட பிறகு அவன் மேல இன்னும் மஹபத்து வரும். அவன் மேல இன்னும் பயம், அச்சம், அதாவது ஒரு அச்சம் கலந்த மஹபத்து அவனுக்கு உண்டாகும். மஹபத்து கலந்த ஒரு அச்சம் உண்டாகும். அந்த தக்குவா, அந்த தக்குவா அதிகமாகும். தக்குவா அதிகமாகும் போது நீங்க அவனை அதிகமாக வணங்குவீங்களா இல்ல வணங்கத்தை விட்டுருவீங்களா? அதிகமாக வணங்க தோன்றும் உங்களுக்கு. அந்த நிலையில்தான் சஹாபாவுக்கு ஏற்பட்டது, வழிபாடுகள் ஏற்பட்டது. அதாவது அல்லாஹ்வை அறிய 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 இபாதத்தும் கூடுச்சு. அல்லாஹ்வை எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அறிய அறியாங்க அதே மாதிரி இபாதத்தும் கூடுச்சு. அறியாத போது கம்மியா இருந்தது, சும்மா பரலுகளை வணங்கிட்டு இருந்தாங்க. அறிய அறிய நஃபிலான வணக்கங்கள் அதிகமா. அல்லாஹ் எப்படிப்பட்ட இறைவன் என்னுடைய ரப்பா, அப்ப அவனுக்கு நான் அதிகமா நன்றி செலுத்தணும். எனக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் அறிவு புரிந்து கொண்டிருக்கணும், அப்ப நான் எப்படி நன்றி செலுத்துவது? இரவு புறா வணக்கங்கள் அதிகமாக, செலவாத்து அதிகமாக, குர்ஆன் அதிகமாக ஓடுவது, தான தர்மங்கள் அதிகமாக செய்வது, எல்லாம் ஹலாலான காரியங்கள் செய்வது, சலா அவனுடைய ஃபிக்ரில் இருக்குது, நல்லவைகளே செய்வது, அவனுக்கு மாறான விஷயத்தை எதுவுமே செய்யாம இருக்குது, அவனுக்கு எது பொருத்தமோ அதை மட்டும் செய்வது என்று அல்லாஹ் தான் ரப்புன்னு அறிஞ்சிட்டாங்க. அறிஞ்ச உடனே அவனுடைய இபாதத்து அதிகமாகுது. இதுதான் இபாதத்து. இந்த இபாதத்து தான் அல்லாஹ் சொல்றான், இந்த இபாதத்துக்கு தாப்பா நான் உங்களை படைச்சேன். வமா ஹலகத்துல் ஜின்னா இல்லா வமா ஹலகத்துல் ஜின்னா வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி படைக்கவில்லை என்பது இந்த இபாதத்து தான். அதாவது அவனை அறிந்து 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 வணங்குவது. அவனை அறிய அறிய அவனுடைய வணக்கம் அதிகமாகிட்டே போகும், தூய்மையாகும், உண்மையான வணக்கமாக இருக்கும், சடங்காக இருக்காது. இந்த வணக்கத்தை தான், அந்த உளப்பூர்வமான வணக்கத்தை தான் அல்லாஹ் விரும்புறான். இந்த உளப்பூர்வமான வணக்கம் வந்துட்டு இந்த அறிந்து வணங்கக்கூடிய தன்மை என்பது மனிதனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அடுத்து ஜின் வர்க்கத்துல மலாயிகத்துமார்கள் இடத்துல கூட இந்த இருப்பான் நாணங்கள் கொடுக்கப்படலை. அவங்களுக்கு ஒரு கட்டளையிடப்படும், அந்த கட்டளை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த வேலையை செய்யுங்கன்னா அந்த வேலை செய்வார்கள், இல்ல இந்த தஸ்பீஹ் செய்யுங்கன்னா அந்த தஸ்பீஹ் செய்வார்கள், இல்ல ருக்கூல இருந்தா ருக்கூல இருப்பார்கள், சுஜூதுல இருந்தா சுஜூதுல இருப்பார்கள். எந்த வேலை அவர்கள் கொடுப்பதோ அந்த வேலையை மட்டும் செய்வார்கள், எந்த தஸ்பீஹ் கொடுக்கப்போதோ அந்த தஸ்பீஹ் செய்வார்கள். என்ன அப்ப அந்தந்த வேலை செய்து விட்டு வேற சிந்தனை என்பது கிடையாது. அல்லாஹ் பற்றி சிந்திப்பது இருப்பான் மாரிஃபத்துன்னு சொல்றமே, அந்த மாரிஃபத்துக்கு அவங்க போறதில்லை, அந்த தன்மை அவர்கள் கொடுக்கப்படலை. ஆனா அல்லாஹ் இந்த மாதிரி வணக்கத்தை காலாகாலமாக அவர் வாழ்ந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான், ஏற்றுக்கொண்டுகிட்டு இருக்கான். ஆனா அல்லாஹ் அந்த வணக்கத்துக்காக நம்ம படைக்கல. நம்மள எப்படி படைச்சிருக்காண்டாக்கா, நீ என்னை கொஞ்சமாவது அறிந்து வணங்கு, அறிந்து அந்த உள்ளத்துல என்னை கொண்டு வா.
அந்த அறிவோடு நீ வணங்கும் போது, அந்த உள்ள தூய்மையோட வணங்கும் போது, இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலும் இவ்வளவு நல்லது கெட்டதுக்கு இடையில நீ எல்லாத்தையும் நல்லது எனக்காக கெட்டதெல்லாம் விட்டுட்டு நல்லதை மட்டும் எடுத்து கஷ்டங்களை சகித்து கொண்டு மனைவி மக்களுடன் மற்ற குடுக்கல் வாங்கல் வியாபாரம் தொழில் அது இது இவ்வளவு கஷ்டங்களையும் என்னை நீ சிக்கி செய்றியே, இந்த இபாதத்தை தான் நான் உன்னை விரும்புறேன். இந்த அறிவுடன் கஷ்டங்களுடனும் இந்த மாரிபத்துடனும் என்னை நீ நெருங்குற பாரு. அதாவது இபாதத்தின் மூலியமாக, இந்த இருப்பானின் மூலியமாக அதான் நெருக்கம். ஏற்கனவே எல்லாம் நெருங்கிதான் இருக்கிறான். நம்ம அறிஞ்சாப்புறம் நெருங்குறான் இல்ல, அல்லாஹ் நெருக்கும் என்ன நெருங்கு நெருங்குங்கிறீங்களே, அல்லாஹ் நெருங்குவானா அல்லாஹ் என்ன தூரமா இருக்கான்? சில பேர் அல்லாஹ் அரசியலுக்கு வைப்பாங்க, பரிசுல இல்லைன்றுவாங்க. அதுவும் தப்பு. அல்லாஹ் அரசியல் இருக்கான், அதே நேரத்துல பரிசுல இருக்கான். வணக்கம் தான் அல்லாவுடைய நெருக்கம் தான் வணக்கம் அப்படின்னு ஒரு கொள்கை. அப்ப அல்லாவுடைய நெருக்கம் தான் வணக்கம்டாக்கா, அப்ப அல்லாஹ் எங்க இருக்கான்? நீங்க நெருங்குற அல்லாஹ் உன்னை விட்டு எவ்வளவு தூரமா இருக்கான் நீங்க நெருங்குறதுக்கு? நீ எப்படி நடந்து போவியா, ஓடி போவியா? அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? எப்படி நீ நெருங்குவ? அவன் எவ்வளவு தெரியுமா? நீ என்ன சுண்டக்க மாதிரி இருக்கிற, நீ எப்படி அவனை நெருங்குறது? அதனால நீ அவனை நெருங்க முடியாது, அவனே உன்னை நெருங்கி இருக்கிறான். நான் எந்த அளவு உங்களுக்கு நெருங்கி இருக்கேன்னாக்கா, உங்களை விட நான் உங்கள்கிட்ட நெருங்கி இருக்கிறேன். உங்கள் உயிர் நாடி நரம்பு ஓடுது பாருங்க, அதை விட நான் நெருக்கமா இருக்கிறேன். நீ என்னை தேடி எங்கேயும் போக தேவையில்லை. நீ என்ன நீ என்ன நெருங்க முடியாது, நானே உங்களுக்கு நெருங்கி இருக்கேன். இவர் அல்லாஹ் போய் நெருங்க வரான். அது இப்படி இவர் போய் அல்லாஹ் நெருங்குவாரு? அது முடியாத காரியம். நீ இருக்கிற இடத்துல இரு, அவனை கொண்டுதான் நீ இருக்கிற. நீ தானா சுயமா இல்லையே, நீ இருப்பதே அல்லாஹ் கொண்டுதானே இருக்கிற. நீ பார்ப்பது அல்லாஹ் கொண்டி, கேட்பது அல்லாஹ் கொண்டி, பேசுவது அல்லாஹ் கொண்டி, சிந்திப்பது அல்லாஹ் கொண்டி, எல்லாமே அல்லாஹ் கொண்டு இருந்துட்டு இவர் தனியே அல்லாஹ் போய் நெருங்க போறாராம். இன்னும் அல்லாஹ் இவனோட்டு தூரமா இருக்கானா? ஒவ்வொருமாக்கும் ஐநமாக்கும் நீங்கள் எங்க இருந்தாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அப்புறம் என்னது நான் உங்களுடன் இருக்கேன்னு சொல்லும் போது நீ எங்கப்பா விட்டுட்டு எங்க தேடுற? நீ எல்லார அதனால அல்லாத அறிவதுதான் மக்சது தவிர, அந்த அறிவின் அடிப்படையில வணங்குவதுதான் வணக்கம் தவிர, அறியாமல் வணங்குவது என்பது வெறும் சடங்காக இருக்குமே தவிர அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல ஈமானின் அடிப்படையில் தான் வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஈமான் இல்லாமல், அவனுடைய அறிவுஞானம் இல்லாமல் வணங்கக்கூடிய வணக்கங்கள் எந்த வகையிலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகையினாலதான் ஈமான் அடிப்படையாக வைத்து இந்த இர்ஃபான் சொல்லுவதுதான் என்ன, ஈமானை பத்தி தான், அவனுடைய நம்பிக்கை. இர்ஃபானுங்கிறது அவனுடைய ஞானம், அவனுடைய மாரிஃபத்து. அதுதான் ஈமானத்தை லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த ஈமானத்தான் இவ்வளவு மாரிஃபத்துன்னு சொல்லி அது பல விளக்கங்கள் உண்டு. அதை நீங்க காமிலான ஷேகுமார் இடத்துல போய் தான் கேட்டுக்கொள்ள முடியும். என்ன இர்ஃபான் சொல்லிட்டு இருக்காரு, இர்ஃபான் தான் என்ன? அல்லாஹ்வை அறிதல். அல்லாஹ்வை எப்படி அறிதல்? அதுக்குத்தான் ஷேக் வேணும், அதுக்குதான் ஒரு உஸ்தாது வேணும். ஷேகுண்டா என்ன? ஒரு வாத்தியாரு, ஒரு உஸ்தாது. அவருக்கு அவங்க தெரிஞ்சதை நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பலையா? நம்ம ஸ்கூலுக்கு போலையா? ஏபிசிடி கத்துக்கிறதுக்கு, ஆனாவனா கத்துக்கிறதுக்கு. அப்ப ஏபிசிடி கத்துக்கிறதுக்கு, ஆனாவனா கத்துக்கிறதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போனோம். அல்லாஹ்வை பற்றி அறியறதுக்கு நீங்க என்ன ஒரு மதரசாக்கு வர மாட்டீங்களா? ஒரு உஸ்தாதத்துல வர மாட்டீங்களா? என்னையா அது தானா நான் கத்துக்கிறேன். தானா எப்படி கத்துக்கிறேன்? ஒரு ஆள் சொல்றாரு, நான் தானாவே சிந்திச்சு அல்லாஹ்வை அறிஞ்சுக்குவேன். அது எப்படியா? எனக்கு நீ தானே எப்படியா சிந்திப்ப? அப்படி சிந்திக்க சொல்லவே இல்லையா? நீ உட்கார்ந்து ஒரு இடத்துல நீனே சிந்தி அப்படின்னு கூட சொல்லல. என்ன சொல்றான்ல, அர்-ரஹ்மானு ஃபஸலுபி கபீரா. நீ அல்லாஹ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சதுக்கு போய் செல்லு, அங்கே போய் கேளுங்கிறான். நீனா உட்கார்ந்து சிந்திச்சுட்டு இருக்காத, சைத்தான் பூந்துருவான். நீனா ஒரு வழி நேர் வழியில போ பாத்தீங்களா, சைத்தான் தமக்குன்னு ஒரு வெளியே எடுத்துருவாங்க. அதனால நீனா உட்கார்ந்து சிந்திச்சுட்டு இருக்காத. அது தப்பாவும் இருக்கலாம், சரியாவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால சரியான வழியை எவர்கள் அறிந்து கொண்டார்களோ, அந்த வழியில எவர்கள் செல்லுகிறார்களோ அந்த வழியை கொடு யாருதான் கேட்கணும். அதுக்குதான் சிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்ட பிறகு சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் அதையும் கேட்க சொல்றாங்களா பாரு. நீதின சிராத்தல் முஸ்தகீம் இந்த கேட்டுக்கு மட்டும் அல்லாஹ் உட சொல்ல. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ நேர்வழி காட்டினாயோ, யார் மீது நீ அருள் புரிந்தாயோ
அவனுடைய வழி எங்களுக்கு காட்டியா அப்படிங்கும் போது இங்க யாருக்கு நேர்வழியை காட்டினானோ, நேர்வழியில செல்வதற்கு யாருக்கு அருள் புரிந்தானோ அவனுடைய வழி எங்களுக்கு காட்டுன்னு அல்லாவே கேட்க சொல்றான். ஏன்னா அந்த வழியில சேட்டா இருக்க மாட்டான். அதாவது நேரான வழியில செல்வதற்கு அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்து விட்டானோ அந்த நல்லடியார்களுடைய வழியில சேத்தான் இருக்க மாட்டான். அதனாலதான் அந்த நல்லடியார்கள் வழியையும் கேளு, வெறும் நேர்வழியை மட்டும் கேட்காத. நீ வெறும் நேர்வழியை மட்டும் கேட்பேன் அங்க சேத்தான் உட்கார்ந்துருப்பான், அப்படி மாட்டிக்குவேன். அதனால நேர்வழியை கேட்பதுடன் சிராத்தல் முஸ்தகீம் கேட்பதுடன் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கேளு, யாருக்கு நான் அருள் புரிந்தோனோ அந்த அவுலியாக்கள், அன்பியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய வழியையும் கேளு, அவர்களுடைய வழியை பின்பற்றி நடப்பதற்கு யாரெல்லாம் எனக்கு அருள் புரி கேட்க. ஏன்னா அப்பதான் நல்லவர்கள் இங்கெல்லாம் தக்லீது நமக்கு வாஜிபாகுது. தக்லீது என்றால் பின்பற்றுதல், ஒருத்தரை பின்பற்றி நடக்குதல். தக்லீது கூடாதுமாங்க. இங்க அல்லாவே தக்லீது கேட்க சொல்றாங்க. பின்பற்றி நடப்பதற்கு நீ கேளு, நல்லவர்களுடைய வழியை எனக்கு கேளு, என்ன இடத்துல நான் அந்த வழியை உனக்கு தரேன். அதோடு மட்டும் இல்லாம